விளக்கேற்றுற டைம் ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கேண்டில் பார்க்குற டைம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கேண்டிலில் விளக்கேற்றுறோம், அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனராகட்டும் சரி, ஒரு தயாரிப்பாளர்களாகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய லைட்மேனாலும் சரி, எல்லா கலைஞர்களும் என்னென்னா அவங்கள உருக்கிக்கிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க மெழுகுவர்த்தி மாதிரி அவங்க தன்னை தானேலே உருக்கிக்கிட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடாப்படுறாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு மகேந்திரன் சாரோடைய பேரில் ஒரு ஃபிலிம் மீடியா அகாடமி வந்து துவங்குறதுங்கிறது பல கலைஞர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மேடையாக இது வந்து அமையுங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். நான் இங்கே கொஞ்சம் ஒரு ஆட்மேன் அவுட்டாக இருக்கேன். நீங்கள் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீடியா பேஸ்டில் இருக்காங்க. எனக்கு கலைத்துறைக்கும் சம்மந்தம் அவ்வளோ இல்லை, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் மோகன் சார் கொஞ்சம் வாலாக இருக்கார், அதை நான் நல்லா பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து இது ஒரு என்னை வந்து மீட் பண்ணுற டைம் அவங்க சொன்னாங்க, இயக்குனர் மகேந்திரன் சாரோட இதில் வந்து நாங்கள் ஒரு சினி லேப் ஒன்று, ஒரு ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி ஒன்று துவங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மீடியாஸ் பற்றி எனக்கு ரொம்ப அவ்வளோ நான் ஃபெமிலியர் கிடையாது. பட் நான் நிறைய மூவி பார்ப்பேன், ஏன்னா மோகன் சாரோடைய பாட்டு நிறைய கேட்பேன். இந்த மாதிரி இவங்களை மேடமோடதெல்லாம் நான் பார்ப்பேன். இவ்வளோ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் யார்கண்ணன் சாரை எனக்கு தெரியும். யார்கண்ணன் சாரோடைய அந்த மூவி, அந்த மாதவனோட மூவியை பார்த்து நான் பயந்து 2 நாள் தூங்காமலாம் இருந்திருக்கிறேன். அப்போ என்னோடய ஏஜ் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நான் வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப பயந்துருக்கேன் அந்த டைம்லலாம். அப்புறம் செல்வமணி சார் எனக்கு நல்லா தெரியும். செல்வமணி சாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் ஒரு இயக்குனர் அப்படின்றதோட என்னால் எத்தனை இயக்குனர் படைக்கப்படுகிறாருங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்கிறத எனக்கு வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவர் சாரை பற்றி. தான் ஃபஸ்ட் வாட்டி நான் அவரை பார்க்குறேன். அதே மாதிரி கலைப்புலி தானு சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் ஒரு பெரிய லெஜண்டு. இந்த விசாகன் சார், முத்து சார், அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் சார் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. எங்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அப்படி ஜாலியாக அவர் பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இதை மாதிரி எல்லாருமே தேவியானி மேடம் இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு 1 month 2 months முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் வந்து எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூலுக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. சரி, நான் சும்மா கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால அப்படி ஜஸ்ட் அப்படி போய் அப்படி நான் அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க அங்கே ஒரு பொங்கல் விழாவில் அவங்க என்கிட்ட ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு விஷயம். குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த டைமில் நான் சொல்லணும். அந்த மாதிரியான லெஜண்ட்ஸு ஒரு நல்ல ஒரு ஒரு ஹியூமன்ஸாக தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்ம வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய மீடியாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத இங்கே வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். பயங்கர ஜாலியாக இருக்காங்க. மேடம் பேசுனாங்க. மேடம் ஆக்சுவலி என்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி பத்மணி மேடமு, இந்த மாதிரி ஸ்ரீகன் சார், எல்லாருமே ரொம்ப ஒரு ஒரு குடும்ப விழான்னு சொல்கிறதோட இவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு காலேஜுக்கு ஏதோ புதுசாக காலேஜில் வந்து வெளியில் வந்து இவர் சொன்ன மாதிரி ரீயூனியன் தான். பட் எனக்கு அந்த யூனியனுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் அதில் ஒரு ஆட்மேன் அவுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் சாரை பற்றி மகேந்திரன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐ ஹேட் சினிமா அப்படிம்பாரு. ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணுற டைம் நான் பார்த்துட்டு, என்ன சினிமாவில் இவர் ஒரு பெரிய ஜாம்பவான், இவர் பெரிய ஆள், முள்ளும் மலரும் இது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன எப்படி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிப்பானா. எனக்கு அவர் ஹெய்ட் சினிமான்னு சொன்னதே அந்த மக்கள் சில பேர் வந்து அந்த நேர்மையாக இல்லைங்கிறத ஒரு உணர்ச்சி வசமாக பேசி, சார் தப்பாக நினச்சிக்காங்க, நான் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். அதை வந்து அதனால் எனக்கு வந்து இந்த சினிமா பிடிக்காம தான் அந்த சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் அவரால் பல நடிகர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் சார்லேருந்து எல்லாருமே, பல புது ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லாருமே அவர் நடிகராகவும் ஒரு பரிமாணத்தை காட்டியிருக்காரு, இயக்குனராக காட்டியிருக்காரு, தயாரிப்பாளர்களாக காட்டியிருக்காரு. இவர் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு பரிமாணத்தை வந்து காட்டியிருக்காரு. அவருக்கு பேரில் ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இது வந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு டிவோஷனல் பர்சன். ஸோ அதனால் நான் கடவுள்கிட்ட மட்டும் தான் வேண்ட முடியும். மற்றபடி எனக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதி கிடையாது. நான் காடுகிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். ஸோ எனக்கு மீடியா நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது உங்ககிட்ட, அதை உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னென்னா, மீடியாவில் இருந்து இந்த சமூகத்துக்கும் அரசியலுக்கும் நம்மளுடைய சமூகத்தில் வந்து
ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த சினிமா மீடியா தான். இந்த சினிமா மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் ரீச் ஆகக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்த மட்டும் போடுங்க, நெகட்டிவான விஷயத்த போட்டு அந்த சினிமாவுடைய ஒரு தன்மையை வந்து குறைக்காதீங்கிறது என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுலேயும் எதுவும் போட்டுறாதீங்க. எங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அகேன்ஸ்டாக சொல்லலை, இது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா இங்கே பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேஷுவலாக இருக்காங்க. இல்லை அவர் அப்படி போனார் இப்படி போனார், மீம்ஸ் போடுறாங்க. மீம்ஸ் போடுற டைமு அது அவங்களுடைய உணர்வுகளை எவ்வளோ பாதிக்குதுங்கிறத ஒரு செகண்டு நம்ம நினச்சி பார்க்கணும். ப்ளீஸ், இது வந்து வேண்டாம். அந்த மாதிரி உணர்வுகள் பாதிக்காத அளவுக்கு நம்ம அந்த மீடியாவை வந்து அவங்க இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து எப்போவுமே அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு விளக்கேற்றுற டைம் ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கேண்டில் பார்க்குற டைம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கேண்டிலில் விளக்கேற்றுறோம், அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனராகட்டும் சரி, ஒரு தயாரிப்பாளர்களாகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய லைட்மேனாலும் சரி, எல்லா கலைஞர்களும் என்னென்னா அவங்கள உருக்கிக்கிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க மெழுகுவர்த்தி மாதிரி அவங்க தன்னை தானேலே உருக்கிக்கிட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடாப்படுறாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு மகேந்திரன் சாரோடைய பேரில் ஒரு ஃபிலிம் மீடியா அகாடமி வந்து துவங்குறதுங்கிறது பல கலைஞர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மேடையாக இது வந்து அமையுங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4-5 விஷயம் நான் பேசிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோகன் சாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசிடுறேன், கொஞ்சம் 2 மினிட்ஸ். எங்கள் அம்மா வந்து மோகன் சாரோட ஃபேன், சரிங்களா? எங்கள் அம்மா மோகன் சாரோட ஃபேனு. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லிடுறேன். என்னன்னா, மோகன் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். என்னன்னா, எங்கள் அம்மா வந்து இல்லை மேடம் உங்களை எனக்கு பிடிக்குது. இல்லை சார், மோகன் சார் கேளுங்க. என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு இருக்க டைம் நைட்டு உங்கள் பாட்டு கேட்டு தான் தூங்குவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க ஹெல்த் சரியில்லை, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவ்வளோதான். அவங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவர். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. எல்லாம் ஆல் த பெஸ்ட். எல்லாமே நல்லபடியாக நடக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி.